நல்லா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக பாலக்கீரை பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. 3 கப் ரைஸுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சாதம் வேக வைக்கும்போதே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது இது சாதத்துக்கு நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து 2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்தேன். அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கழுவி க்ளீன் பண்ணி வச்ச பாலக்கீரையை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கீரையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து கீரையை வேக விடலாம். நம்ம சேனலில் பாலக்கீரை மட்டும் இல்லை, நிறைய கீரை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை மசிச்சு விட்டுக்கோங்க. இதை அப்படியே வேக வச்ச கீரையோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சாதம் மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா தளர்வாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் பாலக்கீரை பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை நான் வாழைக்காய் மிளகு கறியோடு சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபியோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.